இந்த தேர்தலில் ஒரு பக்கம் சாராய கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, மூடிய பாலு ஒரு பக்கம். இந்தியாவில் 90,000 மதுக்கடையில் அவர் தயாரிக்கின்ற சாராய ஆலையில் டாஸ்மார்க்ல மாற்றி பண்ணி விற்கிறார். உங்களுக்கு சாராய முதலாளி வேணுமா, மது ஒழிப்பு போராளி வேணுமா? திமுக அவரை கருப்பு கொடி காமிச்சு எங்க ஊர் வராதிங்க, எங்க ஊருக்கு நீ 5 வருஷம் ஆச்சு வந்து தேர்தல் நேரத்தில் வந்து இப்ப வராதிங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டார். நிறைய நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து ஆந்திரா முதலமைச்சர் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார். இந்தியாவுக்கு நமக்கு எல்லாம் ஆடைகள் கொடுக்கின்ற பகுதி ஆக்கியப்பட்ட பகுதி தொழிலிருந்து நலிந்து விட்ட காரணம் யார் தெரியுமா? காரணத்துக்கு திமுக அதிமுக 2 கட்சிகள். இந்த கட்சியில் இந்த திமுக அதிமுக இப்ப ஆட்சி செய்திருக்கிறார், வியாபாரம் செய்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுற்றி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறார். என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க அமைச்சர்கள் கிடையாது, அவங்க வியாபாரி, பிசினஸ். உச்ச நீதிமன்றம் சென்று அங்கே நமக்கு வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் 3,321 கடை மட்டும் இல்ல, இந்தியாவில் 90,000 மதுக்கடையில் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் சாராய கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, மூடிய பாலு ஒரு பக்கம். ஜெகத்ரட்சையின் சாராய ஆலைக்கு முதலாளி அவர் தயார் செய்கின்ற அவர் தயாரிக்கின்ற சாராய ஆலையில் டாஸ்மார்க்ல மாற்றி பண்ணி விற்கிறார். உங்களுக்கு சாராய முதலாளி வேணுமா, மது ஒழிப்பு போராளி வேணுமா? திமுக கட்சியால் அவரை கருப்பு கொடி காமிச்சு எங்க ஊர் வராதிங்க, எங்க ஊருக்கு நீ 5 வருஷம் ஆச்சு வந்து தேர்தல் நேரத்தில் வந்து இப்ப வராதிங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டார். நிறைய நடந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. அதை விட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த பகுதிக்கு வந்தேன். எதுக்கு வந்தேன் தெரியுமா? உங்களுக்கு ஆந்திராவில் கொசத்தலை ஆற்றில் தடுப்பணை கட்டுறதுக்கு 15,000-20,000 பேர் நீங்க வந்து கலந்துக்க இந்த போராட்டத்தில் கலந்து இந்த கூட்டத்தை பார்த்து ஆந்திரா முதலமைச்சர் அந்த தடுப்பணை கட்டுற திட்டத்தை நிறுத்திவிட்டார். நெசவாளர்கள் கிட்டத்தட்ட தொழிலை விட்டுட்டு போயிடுவோம் நம் எண்ணத்தில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இது காலகாலமாக 100 ஆண்டுகள் இல்ல, பல 100 ஆண்டுகளாக இங்கே மக்கள் நெசவு தொழிலை நம்பி இருக்கின்றனர். இந்தியாவுக்கு நமக்கு எல்லாம் ஆடைகள் கொடுக்கின்ற பகுதி ஆக்கியப்பட்ட பகுதி தொழிலிருந்து நலிந்து விட்ட காரணம் யார் தெரியுமா? காரணத்துக்கு திமுக அதிமுக 2 கட்சிகள். இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள். நம்பியே நம்ம இருக்கிறோம். இந்த 2 கட்சியில விவசாயில யாராவது பண்ணிருக்காங்க, ஏதாவது செஞ்சிருக்காங்களா? கட்சியில் இந்த திமுக அதிமுக இப்ப ஆட்சி செய்திருக்கிறார், வியாபாரம் செய்திருக்கிறார். அதுவும் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுற்றி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறார். என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க அமைச்சர்கள் கிடையாது, அவங்க வியாபாரி, பிசினஸ். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.